குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது மைனாக்கினி எப்போவுமே நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கோரக்கர் எப்படியோ தன் கணவர் மச்சின்நாத்தை எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுவார் தீர்த்த யாத்திரைக்கு அப்படின்னு நினச்சி இவங்க எப்போவுமே இதே நினைவில் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ மச்சின்நாத் கேட்குறாரு, நான் கோரக்கரை கூட போகிறேன், மீனாநாத்தையும் அழைச்சிட்டு போகலாமா, இல்லை நீ மீனாநாத்தை பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி மச்சிந்தர் கேட்குறாரு. அதற்கு மைனாக்கினி சொல்கிறாங்க, இந்த ஸ்ரீகள் ராஜ்யத்தையே அனுமான் தான் காத்திருக்கிறாரு. அப்படி இருக்க உபரிசர வசு சாபமும் நீங்க போகுது, அதுக்குண்டான நேரமும் வரப்போகுது. அப்போ உபரிச வசு என்னை அழைச்சிட்டு போயிட்டாருன்னா யார் மீனாநாத்தை பார்த்துப்பா, நீங்கள் மீனாநாத்தை அழைச்சிட்டு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்ரீகள்லாம் எப்படியாவது கோரக்கரை நம்ம இந்த மோக வலையில் வீழ்த்தலாம் அப்படின்னு பல முயற்சியை செய்கிறாங்க. அந்த முயற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா தோல்வியை முடிஞ்சிடுது. கோரக்கரம் என்ன பண்ணுறாரு, மீனாநாத்தை தூக்கி தன் தோல் மேலே உட்கார வச்சுக்கிட்டு மச்சின்நாத்தை அழைச்சிட்டு ஸ்ரீகள் ராஜ்யத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ வழியில் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தை அடைகிறாங்க. அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே மச்சிந்தநாத் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. மைனாக்கனியும் மச்சிந்தநாத் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. அப்போது அவரோட ஜோல்னா பையில் பார்த்திங்கன்னா ஒரு தங்க செங்கலை வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க இந்த அம்மா. அப்போது அங்கே பார்த்திங்கன்னா உபரிசர வசு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து சொல்கிறாரு, நீ சொர்க்கத்துலேருந்து வந்தவ, உனக்கு பூமியில் என்ன வேலை இருக்குது, உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு. 12 வருஷம் கழித்து மச்சிந்தருக்கு உன்னை பார்ப்பாரு. அப்போது கோரக்கரும் மீனாநாத்தும் அவர் கூட இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்த இடத்துக்கே திரும்பி செல்லு, சிங்களத்தீவுக்கு. அப்போது ஒரு காலத்தில் சிங்களத்தீவில் இந்திரன் ஒரு யாகம் வளர்ப்பார். அப்போது மச்சின்நாத்தும் நவநாதங்களும் அங்கே வருவாங்க, உனக்கு ஆசையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி உபரிச வசு சொல்கிறாரு. அதற்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு மச்சின்நாத்தை நான் பார்ப்பேனா, அதற்கு மட்டும் பதிலை சொல்லுங்கள் அப்படின்னும்போது, கண்டிப்பாக நீ மச்சின்நாத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லி அவங்களோட சாபமும் நீங்கள் பெற்றது. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா விமானத்து மூலிமா ஏறி சொர்க்கத்துக்கு, அதாவது சிங்களத்தீவுக்கு போய் சேர்றாங்க. அதுக்கு நடுவில் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ராஜ்யத்தை தர்ப்பாமா என்னும் ஸ்ரீகிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க கிளம்பியும் போயிடுறாங்க சொர்க்கத்துக்கு. அப்போது மச்சின்நாத் கோரக்ஷர் மீனாநாத்தெல்லாம் வங்கதேசத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சமயம் பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் காணிஃப்நாத்தை சந்திக்கிறாங்க. அப்போது காணிஃப்நாத் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட குருக்கு நாத்துக்கு நடந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்கிறாரு கோரக்கர்கிட்ட. கோரக்கரும் அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு அவருக்கு ஆசீர்வாதமும் செய்கிறாரு கோரக்கர். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காணிஃப்நாத்துக்கு. அப்போது அந்த ஊரை சேர்ந்த ராணி, அதாவது மைனாவதி கிட்ட தன்னோட குரு மச்சின்நாத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போது அங்கேயே மச்சின்நாத், கோரக்கர், காணிஃப்நாத், மீன்நாத்லாம் ஒரு 3 நாள் தங்கியிருக்காங்க. அப்போ அந்த ராணி மைனாவதி மச்சிந்தநாத்துக்கு எல்லா வித பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா மச்சின்நாத்தும் காணிஃப்நாத்தும் மீன்நாத்தும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி சௌராஷ்டிராவுக்கு போகிறாங்க. அப்போது ஒரு தடவை கோரக்கர் பிட்சை எடுக்க போயிருக்காரு. போயிட்டு வந்தவுடனே மச்சிந்தர் சொல்கிறாரு, இதை பாரு கோரக்கா, மீன்நாத்து மண்ணில் புரண்டு விளையாடி உடம்பெல்லாம் அசுத்தமாகிடுச்சு, போய் இவனை கழுவி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கோரக்கர் என்ன பண்ணுறாருன்னா,
இவர் என்ன ஒரு சாதாரண மனுஷன் எப்படி நடந்துப்பானோ அது மாதிரியா எல்லாமே நடந்துக்கிறாரு, இவருக்கு எப்படியாவது ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு கோரக்கர் தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மீனாத்தை கூப்பிட்டு போய், அதாவது துணி தைக்கிற கல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லில் மீன் நாத்தை போட்டு பெரட்டி பெரட்டி எடுக்கிற துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறாரு. துவைச்சி அந்த கல் மேலே ரத்தம் எல்லாம் அப்படியே செதறுது, தோல் உடம்பு கை காலெல்லாம் செதறுது. இவர் தூக்கி தூக்கி போட்டு அந்த கல் மேலே அடித்து 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 துவைச்சி எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவரோட உடம்பு உள்ளே இருக்கிற குடல் சதை இதெல்லாம் தூக்கி முதலைக்கு, அங்கே இருக்கிற நதி இருக்குது அதில் முதக்கி தூக்கி வீசுறாரு. அந்த முதலையும் கவ்விக்கிட்டு போயிடுதுங்க. இவர் என்ன பண்ணார், தோலெல்லாம் தூக்கி ஒரு மரத்தில் வந்து காய வைக்கிறாரு. அப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் மச்சின்நாத் அங்கே வராரு. மச்சின்நாத் வந்து கேட்டேனே, கோரக்ஷா மீன் நாத்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மீன் நாத்தா, அதோ அங்கே பாருங்கள், நான் வந்து அவரை காய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மச்சின்நாத் உடனே பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே நடுங்கி போயிடுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவரோட மீன் நாத்த தோல் தான் இருக்குது. என்ன கோரக்ஷா, என்ன இப்படி பண்ணிட்ட, என்னோட குழந்தைய போய் இப்படி பண்ணிட்டியே, ஏன் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இவர் துக்கம் தாங்காமல் அழுதுகிட்டே இருக்கார் இவர். அப்போது கோரக்ஷன் என்ன பண்ணுறாரு, தன்னோட மந்திரத்தால் வந்து விபூதியை தூக்கி மந்திரத்தை சொல்லி ஜபிக்கிறாரு. அப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் நாத்து எழுந்து ஓடிறாரு. உடனே வந்து மச்சின்நாத் வந்து தன்னோட குழந்த அந்த புதல்வனை தூக்கி அரவணைச்சிக்கிறார். அரவணைச்சு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ போகும்போது என்ன கேட்குறாருன்னா கோரக்கர், குருவே நீங்கள் நினச்சா 1000 மீனா நாத்தை வந்து கொண்டு வரலாம், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அழணும் அப்படின்னு சொல்லி கோரக்கர் கேட்குறாரு. அது இருக்கட்டும் கோரக்ஷா, நீ ஏன் பாலகனை கொன்றாய் அப்படின்னு கேட்குறாரு. கோரக்கர் சொல்கிறாரு, உங்கள் மோகத்தை உணர செய்ய வேண்டும், அதற்காக தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்றார். அதுக்கு மச்சின்நாத் சொல்கிறாரு, ஆசை ஆவல் உன்னிடம் எவ்வளோ உள்ளன என்று உலகுக்கு காண்பிக்கையே நான் இப்படி செய்தேன் அப்படின்னு மச்சிந்திரத்தும் சொல்கிறாரு. மேலும் சொல்கிறாரு, ஞானம் அஜ்ஞானம் சாஸ்வதம் அழிவது இவற்றை நீ எவ்வளோ அறிந்து உள்ளாய் என்று பரிசோதிக்கவே நான் விரும்பினேன் அப்படின்னு மச்சிந்திரர் சொல்கிறார். அப்போ வந்து இப்போது உன்னுடைய யோக வித்தையினால் அறிந்து கொண்டேன் அப்படின்றாரு மச்சிந்திரர். எல்லாம் உங்களோட கிருபை தான் குருவே அப்படின்னு கோரக்ஷா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த கதைகள் மூலயமா அந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரக்கரை எப்படியாவது ஸ்ரீகள் ராஜ்யத்தில் வந்து தங்க வைக்கணும் அப்படின்னு வந்து மைனாக்கினி வந்து பல முயற்சி செய்கிறாங்க. அதில் ஒரு முயற்சி கூட வெற்றி பெறல. ஏன்னா கோரக்கர் வந்து அவ்வளோ தூரம் வந்து வைராக்கியத்துடன் நம்ம குருவை அழைச்சிட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்னு ஒரே எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். அதுபோல் நம்மளுக்கும் வந்து இந்த தீய எண்ணங்கள், தீய செயல்கள், பொறாமை, வேற்றுமை இதெல்லாம் நமக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில், இந்த கர்மான்ற உலகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளை. அதில் நம்மளை எப்போவுமே சிக்கக்கூடாது. அதற்கு ஒரே பரிகாரம், நம்ம வந்து கடவுளாகிய குருவை நம்ம எப்போவுமே வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மந்திரங்களை நம்ம வந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் சதா காலம். அப்போ நம்ம வந்து எந்த தீய எண்ணங்களால் போய் நம்ம சிக்கிக்க முடியாது. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓ நமோ ஆதேஷ் ஆதேஷ் அலக் நிரஞ்சன்.